கரைக்க புளி 1 கிலோ விளக்கு 100 புளி வதக்கி அரைக்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். மிளகு, ஜீரகம், மிளகாத்தூள், மசாலா, புளி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு இப்போ தக்காளி போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 போட்டுருக்காங்க. தக்காளி ஒரு 200ங்க. 1/4 கிலோ கம்மியாக தான் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் நல்லா பரட்டிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்காச்சுங்க. இன்னும் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுங்க. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மடவை மீன் செஞ்சு பாருங்க. எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்களே செஞ்சுருக்கோண்டி. அப்போ காவேரி ஆற்றுல மீன் பிடிச்சி பண்ணுவாங்க எங்கள் ஊரில். திருச்சி கரூர் பக்கம் தான் நாங்கள் இருக்கோம். பெருகமணின்ற ஒரு ஊரில். அங்கே காவேரி ஆற்றுல இது மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து செய்வாங்கடி எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுது எங்கள் அம்மா. இது மாதிரி நாங்கள் விளக்கெண்ணெயில் போட்டு மீனை பரட்டி மிளகாத்தூள், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு பரட்டி அப்படிங்க வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம்